ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி, இந்த இனிய நாள் தர்மமே தரணியை உயர்த்தும் என்பதை மனதார உணரும் நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. பயிரோடும் விஷச்செடி கலந்து முளைத்திருந்தாலும் விஷச்செடியை பிடுங்கிவிட்டு பயிரை பாதுகாப்பது போல தீயவற்றை ஒதுக்கிவிட்டு நல்ல செயல்களை பாதுகாக்க வேண்டும். மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் தொட்டக்கல்ல சந்திரா ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தூத்துக்குடி மாவட்டம் கான்சாபுரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. என் பேருக்கு சக்தி, கார்த்தி சக்தி. நான் பார்த்தீங்கன்னா இப்போ சித்ரா பௌர்ணமி தொண்டு செய்கிறேன் சக்தி. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஆலயத்துக்கு இப்போ மற்ற ட்ரெஸ்ஸில் நம்ம போனால் அந்த பட்டாம்பூச்சி வரல. ஆனால் அம்மாவோட ஆலயத்துக்கு தொண்டுக்குன்னு கிளம்பும் போது நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது டெய்லி இப்போ நான் ஒரு 1 வீக்காக தொண்டு செய்கிறேன். பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு எல்லோ கலர் பட்டாம்பூச்சியும் ஒரு லைட் க்ரீன் பட்டாம்பூச்சியும் டெய்லி என் முன்னாடி பறந்து வருது. அப்போ நான் நினைப்பேன், அப்போ அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க போல், அம்மா பட்டாம்பூச்சி உருவத்தில் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு திருமதி அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது, தேவி அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. அம்மா பட்டாம்பூச்சி உருவத்தில் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க, நிறைய சேனல்லையும் சொல்லியிருக்காங்களா. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் டெய்லி சக்தி வீட்டிலேருந்து கிளம்போது ஒரு எல்லோ கலர் என் முன்னாடி வரும், என் முன்னாடியே பறந்து போகும். அம்மா என்னை கூட்டு போகிற மாதிரி ஒரு ரொம்ப ஃபீலிங், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு எல்லோ கலர் பட்டாம்பூச்சி லைட் க்ரீன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உணவு கூடத்தில் சாப்பிட போவேன். சாப்பிட்டு வெளியே சாப்பிட உள்ளே போவேன், அது ஒதுங்கி நிற்கும். மறுபடியும் நான் சாப்பிட்டு வெளியில் வருவேன். மறுபடியும் கரெக்டாக நம்ம ஆலயத்து வாசல் வரைக்கும் சேர்த்து என் கூடையே வரும். அந்த டெய்லி இன்னைக்கு கூட வந்தது அப்படி தான். சித்ரா பௌர்ணமி தொண்டுக்கு அப்போ அம்மா நம்ம எந்த அளவுக்கு நம்ம கூட இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. திருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. தியானம் செய்வதை விட தொண்டு செய்வது சுழுவானது என்பது குரு உபதேசமாகும். கோவை மாவட்டம் சாய்பாபா காலனி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 85வது அவதார திருநாள் மற்றும் மன்றத்தின் 43ஆம் ஆண்டு விழாவினை கலச விளக்கு வேள்வி பூஜை செய்து அழகிய கேக் வெட்டி மிக சிறப்பாக கொண்டாடினர். ஓம் சக்தி கொடியேற்றி தொடங்கிய இந்த இருபெரும் விழாவில் அந்த பகுதி செவ்வாடை பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அன்றைய தினம் செவ்வாடை தொண்டர்கள் 63,000 ரூபாய் மதிப்புள்ள சமுதாய பணி செய்தனர். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.